ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரீசன் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ளூடூத் TDA2030 ஐசி போர்டு, சிங்கிள் ஐசி போர்டு வச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து சிங்கிள் இன்புட், அதாவது வந்து 4 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் சிங்கிள் வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சின்ன ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ப்ரீசெட் எதுக்குன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்காக. அது மட்டும் இல்லாமல் அவுட்புட் 18 வாட்ஸ் வரைக்கும் இது கொடுக்கும். இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுக்கு சிங்கிள் ஆடியோ இன்புட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பின் வந்து வோல்டேஜ், செகண்ட் வந்து ஆடியோ இன், ஆடியோ கிரவுண்டு, அதுக்கப்புறம் வோல்டேஜ் மைனஸ். அதுதான் இதில் ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு தான். இதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு கேமரா பாக்ஸு. அதில் ஆல்ரெடி ஹோல் இருக்கும். அது ஒரு கட்டையில் வச்சு ஒட்டிக்கிட்டேன், ஏன்னா ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக. கட்டையில் ஒட்டிக்கிட்டு நம்ம ட்ரில்லர் மிஷின் வச்சு இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான சைஸ் ஒரு 2 இன்ச் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஊஃபர் ஸ்பீக்கர் தான். இது 2 இன்ச்சு 4 ஓம்ஸ் 15 வாட்ஸ் ஸ்பீக்கர் இது. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது பாஸ் ட்ரிபிள் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து பாஸ் ட்ரிபிள் வந்து இருக்காது. இருக்கும், பட் அந்தளவுக்கு இருக்காது. பட் நான் இதுக்கு இந்த 12 வோல்ட் பாஸ் ட்ரிபிள் போர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆடியோக்காக ப்ளூடூத் ரிசீவர் இது ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 5 வோல்ட் இன்புட். அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். 7805 ரெகுலேட்டர் வந்து அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து வோல்டேஜ் நம்ம சரியாக இருக்குது. ஏன்னா 12 வோல்ட் இன்புட் கொடுக்கக்குள்ளே டேரெக்டாக கொடுக்க முடியாது. அதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2030 ஐஸும் ஹீட் ஆகும், ப்ளஸ் 7805 ரெகுலேட்டரும் ஹீட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணிட்டேன், பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டு ஒரு அலுமினியம் ஷீட்டை வந்து அதில் வச்சு ஒட்டிக்கிட்டேன். ஸோ ஹோல் எதுக்காக போட்டோம்னா அந்த ஹீட் வெளியேற்றத்துக்காகவும், அந்த அலுமினியம் ஷீட்டில் வந்து நம்மளுடைய அந்த ஐசி 2 ஐசியுமே வந்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஹீட் வந்து ஈஸியாக வெளியில் போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா 7805 வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது 7805 ரெகுலேட்டர் ஐசியை வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு ஏற்ற கெப்பாசிட்டர் 16 வோல்ட்டு 470 யூஎஃப் கெப்பாசிட்டர் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ வால்டேஜ் நம்மளுக்கு ட்ராப் ஆகாது, கரெக்டான வோல்டேஜ் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு எங்கெங்கே எது வரும்னு பார்த்து அசெம்பிள் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வயரிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா வயர் இருந்தால் நம்ம வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அது ஏன்னா நம்ம சிங்கிள் வோல்ட் 12 வோல்ட் 2 ஆம்ப் அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அதனால் எங்கெங்கே வயர் வேணும், எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லைனை வந்து ப்ளஸ், அதாவது நம்ம போர்டுக்கு நம்ம ஐசி 2030 போர்டுக்கும் 12 வோல்ட் கொடுக்க போகிறோம். அதே போல் வந்து இந்த பாஸ் ட்ரிபிள் வந்து 12 வோல்ட்டு தான் சிங்கிள் சப்ளை. ஸோ அதையும் நம்ம வந்து இதே லைனில் வந்து ஜாயிண்ட் அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம் வால்யூம் கண்ட்ரோலுக்காக. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்தது கண்ட்ரோலர் வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்னுக்கும் ஆடியோ அவுட்டுக்கும் ஜிஎஸ்டி சாக்கெட் உங்களுக்கு 3 பின்னோட வரும். அது ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கிது. நம்ம அது ஈஸியாக இருக்கும், ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து 2 சால்டரிங் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் கண்ட்ரோல் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சு சால்வ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தபடியாக வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல் எங்கே வருமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து சால்டரிங் கன் வச்சு ஹீட் போடாதீங்க, ஹோல்ஸ் போடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் வந்து அதில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது திருப்பி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், வேலையே கெட்டு போயிடும். எனக்கு அப்படி தான் ஆகிடுச்சு. பட் ஆல்டர்னேட்டாக ஒரு சால்டரிங் கன் இருந்ததுனால நான் வந்து ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அது போடுங்க. இல்லைன்னா வேறு எதாவது கம்பி வெளியில் ஹீட் பண்ணி கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை ட்ரில்லர் மிஷின் இருந்தால் ட்ரில் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ கண்ட்ரோலருக்கு வந்து அந்த பிடி போர்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 7805 ரெகுலேட்டர் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அந்த ப்ளூடூத் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஆடியோ வந்து அதில் கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 7805யும் 2030 ஐசி வந்து ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாக்கா போதும். இந்த மெயின் நான் சொன்ன மாதிரி வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது நம்ம 7805 ரெகுலேட்டர்லேருந்து வர லைன் அப்படியே இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நம்ம பிடி போர்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது சிங்கிள் ஐசி, சிங்கிள் லைன் வரக்கூடியது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, காமனை வந்து அதில் கொடுத்துட்டு லெஃப்ட் ரைட்டை வந்து ஒன்றா முடுக்கிட்டு அதில் சால்டரிங் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 2 சவுண்ட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிளியராக வரும். நீங்கள் ஸ்பீக்கரில் வந்து காமன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லைன் சரியாக வராது. சில டைமில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி வரும். அப்போ நம்மளுக்கு சரியாக தெரியாது. அதனால் ஏன்னா இது சிங்கிள் அவுட்புட் தான், முடிஞ்ச வரைக்கும் அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஐசியில் ஸ்பீக்கர் சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அவுட்புட்டு PAM 8043 இந்த 5 வாட் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது பார்த்தீங்களா, சின்னது. அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா
அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பிடி போர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அதிலேயே நம்ம லைனை வந்து பிரித்து எடுக்காமல் ஒன்று சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இப்போ கரெக்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த 7805 வந்து கம் வச்சு ஒட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டரை வச்சு நம்ம நார்மல் கம்மு வச்சு விட்டதை விட இது க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். நான் திருப்பி ப்ராப்ளம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ப்ளோயர் இருந்தாக்கா ப்ளோ பண்ணாக்கா அந்த க்ளூ கன் உருகி வந்துடும். 12 வாட் சாக்கெட் வந்து ஃபீமேல் சாக்கெட் வந்து நம்ம பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கர் இருந்தால் தான் நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு பக்காவாக கனெக்ட் ஆகிடுச்சு. பட் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணக்குள்ள ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அந்த பாக்ஸே வந்து உருகுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் வந்து இருந்தது. பழைய எறும்பு கடையில் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டேன். ஸோ கண்ட்ரோலுக்கான மேலே வந்து அந்த போல்டை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த போல்டை வந்து அனோபாண்ட் வச்சு ஒட்டிக்கிட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கண்ட்ரோலர் எல்லாம் அதாவது நம்ம வால்யூம் கண்ட்ரோலருக்குள்ள மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒயர்ஸை வந்து போர்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ டேரெக்டாக அதில் வச்சு திருவ முடியல. அதனால் தனியாக எடுத்துட்டேன். அப்படி வச்சு திருவக்குள்ளாரும் ஒயர் வந்து சால்ட்ரிங் விட்டுடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, டீசால்ட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி வந்து நான் கரெக்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து வயரிங்கில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே வயரிங் தான். ஸோ அங்கே எப்படி கொடுத்தோமே அதே மாதிரி வயரிங் தான். ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து அசெம்பிள் பண்ணுறோம். அதுதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ சாக்கெட் கனெக்ஷன் எல்லாமே சேம் தான். ஸோ ஆடியோ இன்புட், ஆடியோ அவுட்புட்டு அது எல்லாமே அதே தான். நம்ம டேரெக்டாக அதில் வச்சுக்கல, பிளாஸ்டிக்கில் வைக்கல. நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, சவுண்டும் ரொம்ப கம்மியாக கேட்டது. அதே போல் அந்த ஹீட் சிங்க்னால ரொம்ப ஹீட்டாக இருக்கல அந்த பிளாஸ்டிக்கும் வந்து உருக ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு வந்து இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, ஏன்னா 2030 போர்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகாது. ரொம்ப நேரம் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. பட் 7805 ரெகுலேட்டர் வந்து உடனே ஹீட் ஆயிரும். அதுக்கு நம்ம நார்மல் இந்த பக் கன்வெர்ட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ கையில் ஸ்டாக் இல்லாதனால நான் இதை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த பக் கன்வெர்ட்டர் அந்த மாதிரி ஸ்டெப் டவுன் மொடியூல் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவர் வந்து இன்புட் பண்ணலாம். ஸோ பவர் இன்புட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து உள்ள ரெட் கலர் லைட் எரியுது. பட் ஸ்பீக்கர் நான் இன்னும் கனெக்ட் பண்ணல. இதுக்கு வந்து அதே சேம் வாட்ஸ் தான். 4 ஓம்ஸு 15 வாட் தான். சைஸ் வந்து ஒரு 3 இன்ச் ஸ்பீக்கர். ஓகேங்களா, 2 கிடையாது, 3 இன்ச் ஸ்பீக்கர். என்கிட்ட 3 இன்ச் ஸ்பீக்கர் நிறையாவே இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. கனெக்ஷன் வந்து என்னோடய ஃபோன்லேயே கனெக்ட் ஆனதுனால என்னால் அவுட்புட் எடுக்க முடியல. ஒயரை ரொம்ப நேரம் கையில் பிடிக்க முடியல. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு, இப்போ உடன் பாக்ஸில் வைக்கல குவாலிட்டியும் வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற பாஸ் ட்ரிபிளும் நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து லைவ் போடலான்னு தான் பார்த்தேன். லைவ் போட்டாலும் காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னால் லைவ் போட முடியல. 5 பேர் 6 பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க யாரும் ஃபாலோ பண்ணலை. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அடுத்தபடியாக இது கொஞ்சம் அழகுபடுத்த போகிறோம். ஏன்னா இப்படியே வந்தால் கண்ட்ராவியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அழகுபடுத்தலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு 47,000 UF 25 வாட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். வோல்டேஜ் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. மற்ற எல்லாமே கரெக்டாக வச்சு உள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன், ஷேக் இல்லாமல். ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டும் வெளியில் கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு என்கிட்ட வந்து இந்த ஸ்டிக்கர், நார்மல் வுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து கரெக்டாக இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா இது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாயிரும். ஸோ அப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இருந்தாக்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் அழகாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்ற ஸ்டிக்கர்ஸ் மற்ற பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே வச்சு அழுத்தி ஒட்டிக்கிட்டு நம்ம வந்து ஓரத்தில் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கரெக்டான ஷேப் வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தபடியாக ஸ்க்ரூஸ் போட்டுட்டாக்கா ஒர்க் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.